ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் வாங்க தான் போறோம். இந்த புள்ள அழுது ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு மீன் எப்படி பேரம் பேசி வாங்க போறோம்னு வந்து பார்க்கலாம் வாங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து பட்டாளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெரிய பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாளத்துக்கு கிட்ட தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அது 50 அடுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது 31 அடுக்கு. இது போயிட்டுருக்கு. இன்னும் இது எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே கிட்ட வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிற மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடும் மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் அங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக கேராக வருங்க. அங்கே பாருங்க கிட்ட வந்துட்டேன். ஆமாம், ஓ பிடிச்சிட்டேன் போ. பாருங்க அண்ணாந்தே பார்க்க முடியலங்க நண்பர்களே. இவங்க சொன்னாங்களோ 31 அடுக்குன்ட்டு, அது 31 அடுக்கு கிடையாது, 38 ஃப்ளோர். அது இன்னொன்று வந்து 50 ஃப்ளோரு. இன்னொன்று புதுசாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எம்டி பிளேஸாக இருக்கும்போது நிறைய ராடு நிறைய பைப் எல்லாம் இங்கே வந்து இறங்கியிருந்தது. அப்போ அதெல்லாம் பெயிண்ட் பண்ண நாங்கள் தான் வந்து அதெல்லாம் பெயிண்ட் பண்ணோம். அப்போ எங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெயிண்ட் பண்ணி அதில் பேஸ்மெண்ட்லாம் போட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆங்கிள்லாம் போட்டு செட் பண்ணி. ஆனால் தெரியாது இந்த ஒரு பேஸ்மெண்ட்டுக்காக இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா ஒரு பெரிய பெரிய பில்டிங்காக எலும்பி வந்து நிற்குது. இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா? அப்பா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, செம கூட்டமாக இருக்குது இன்னைக்கு. இதாங்க பட்டாள மார்க்கெட்டு. எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க உள்ளே போயிட்டு மீன் பேரம் பேசி வாங்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மக்களே, இன்னைக்கு பேரம் பேசி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால பேரம்லாம் பேச முடியல, ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கூட்டமாக வேறு இருந்ததுங்களா, அதனால் அவங்கள்ட்ட பேரமும் பேச முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் ஆஞ்சிட்ருக்கேன். உள்ளே உட்காந்து ஆஞ்சிட்ருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியில் வந்து ரீஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஹவுஸ் ஓனர் பார்த்துட்ருக்காங்க. என் பையனை சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடம் ஆயிரத்துக்கு. நீங்களும் வந்து மீன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேரம் பேசி வாங்குங்க. பேரம் பேசி 2 மீன் எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் நல்லாயிருக்கும். பேரம் பேசி வாங்குங்க. நானும் அப்படி தான் வாங்குவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 3 கிலோ 100 ரூபாங்க. பாருங்கள் எவ்வளோ மாம்பழம் பாருங்கள். அதான் எடுத்துகிட்டு வந்ததுமே தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாமே மரத்தில் பழுத்தது கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மருந்து போட்டு பழுக்க வச்சப்போ அந்த மாதிரி இது மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா நண்டு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு. இது இவ்வளோ நண்டு வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் கெண்டை மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா தான். 150 ரூபா தான் ஆச்சுங்க. இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறேங்க நான். இந்த பாருங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீனுன்னா இந்த ஜிலேபி மீன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த மீன் தான் வாங்கி செய்ய சொல்லுவாங்க. மற்ற எந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. ஜிலேபி மீன் வாங்கிட்டுருக்கேன். இது வந்து 100 ரூபா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எறா. சின்ன எறா தாங்க, ஆனால் உடம்புக்கு நல்லது. பெரிய எறாவில் டேஸ்ட் இருக்காது. சின்ன எறா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனால் என்ன கொஞ்சம் இடுப்பு ரொம்ப வலிக்கும். இது ஆஞ்சி எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுப்பு வலிக்கும். இது வந்து 150 தான், இவ்வளோ ஏற 150 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச உடம்புக்கு ரொம்பவும் நான் ரொம்ப நல்ல மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன். எனக்கு 50 ரூபாய்க்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, இது எல்லாமே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இடுப்பு நான் மட்டும் நவுற போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் சுவையாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.